ஆனா பட் இப்படியே போயிட்டு இருக்கோம்னு நினைச்சிருக்க வேணாம். நான்லாம் பயப்படவே மாட்டேன். சபரீசனா நானான்னு பார்த்தேன்னா இட்ஸ் ஓகே. கடவுள் பார்த்துப்பாரு. சபரீசன் வந்து என் மேல இந்த இன்க்ளூடிங் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2022ல என் மேல எல்லாம் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஏதோ ஒரு கேஸ் எல்லாம். அப்போ வந்து அந்த போலீஸ் ஆஃபீசர் என்கிட்ட என்ன சொல்றான், இந்த மாதிரி நீங்க எப்படி சபரீசனை பத்தி பேசலாம்? சபரீசனோட ஊழல்னா, நீ ஊழல் பண்றதால தானே நாங்க பேசுறோம். அதுல சபரீசன்னா 2 கொம்பு முளைச்சிருக்கா? இல்லாட்டி பெரிய ராஜா வீட்டு பரம்பரையா? இல்லாட்டி என்னது? இவங்கெல்லாம் வந்து அரசியல்ல வந்து பிச்சை எடுத்து தானே சம்பாதிச்சவங்க. ஐயா நான் ஒண்ணு அவங்கள பார்த்து பயந்துக்கணும்னு எனக்கு தேவையும் இல்ல. நான் பயப்படவும் மாட்டேன். எங்கள குளோஸ் பண்ணணும், நாங்க அவங்க கையில சாவணும்னு விதி இருந்தா, கண்டிப்பா நாங்க சாவோம். ஆனா அதே விதி கடவுள் மாத்தி அவங்கள சாவடிக்கணும்னு கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னா, அப்ப அவங்கலாம் கடவுள் கையில சாப்பிடும். அப்ப நாங்கலாம் கடவுள் குழந்தை ஆயிடுவோம். ஓகே. ஐ எம் அ டிவைன் சைல்ட். என் கடவுள் என்கிட்ட எப்பவும் சொல்றது என்ன தெரியுமா? என் கிறிஸ்டர், நீ எல்லாத்துக்கிட்ட சொல்லு நான் வந்து ஒரு கடவுள் குழந்தை. நான் தைரியமா நான் சொல்றேன். நான் ஒரு கடவுள் குழந்தை. நான் அப்படி அவங்க கையில சாவணும்னு விதி இருந்தா, இல்லாட்டி இந்த ஈஷாவை எதிர்க்கிறவங்க எல்லாம் அந்த ஆள் கையில சாவணும். இந்த சபரீஷன் வந்து எங்களெல்லாம் மிரட்டி எங்களை முடிச்சிடுவான்னு சொல்லி நாங்க எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்கன்னா, அப்படியெல்லாம் டெய்லி செத்துட்டு இருக்க முடியாது. சாவு ஒரு தடவை தான் வரும் மனுஷனுக்கு. அது எப்போ வந்துட்டு போட்டோம். அதுக்காக டெய்லி செத்துட்டு இருக்க மாட்டோம். சரி பார்க்கலாம். கடவுளா, அயோக்கியத்தனமா, பண பலமா, இல்லாட்டி அரசியல் பலமா, இதுல பார்க்கலாம். யார் பலம் பெருசா இருக்குன்னு காலம் பதில் சொல்லும். வெகு சீக்கிரத்துல காலம் பதில் சொல்லும். 2026 இன்னும் 4, 5 மாசத்துல நம்மளுக்கு தெரியும் யார் ஆட்சிக்கு வர போறாங்க. அப்போ வந்து அந்த பலத்தை நாங்களும் பேசுவோம்.